Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாண்புமிகு உறுப்பினர் எம் போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களே, மாமன்றத்தின் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எல்லோரும் வாழ்த்துக்குரியபடி நமது முதல்வருடைய பிறந்த நாள். அந்த வாழ்த்திலே நீங்கள் எத்தனை பேர் வாழ்த்து கூறினாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்கு சற்று முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் அதை தெரியுங்களா? ஏனென்றால் இந்த அவையின் மூத்த உறுப்பினர் நான் தான். ஒரு மூத்த உறுப்பினரின் வாழ்த்துக்கள் நமது முதல்வர்களுக்கு சேரும் பொழுது மிக்க மகிழ்ச்சி நாடுகின்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர் பார்த்தா ரொம்ப எங்க இருக்கீங்க நீங்க மூத்த உறுப்பினர் சொல்லி என்னன்னு கேட்கறாங்க உறுப்பினர்கள். தட் இஸ் குரோனிக்கல் ஏஜ் வந்து மூத்த உறுப்பினர். பயாலஜிக்கல், ஸ்பிரிச்சுவல், சோசியாலஜி எல்லாத்திலையும் நான் வந்து யங் தான். உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி. வயசு 79. அவை குறிப்புப்படி என்னுடைய 79 வயது என்னுடைய மூத்த உறுப்பினர் என்று அவை குறிப்பில் இருந்தது. அதை வைத்துதான் சொல்லுகின்றேன். இளையவர் ஏதோ 26 வயது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த கருத்து சரியாக இருக்கும் என்பதை நம்பிதான் இந்த தகவலை உங்களுக்கு தருகின்றேன். ஆகவே எனது வாழ்த்துக்களை அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி பூப்பதை போல் எப்படி அது மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றனோ அதே போன்று 12 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக இருந்து சாதனை படைத்த எங்களுடைய தலைவர் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 12 ஆண்டுகளை முடித்திருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை இந்த மாமன்றம் கூட அவருக்கு வாழ்த்து தெரிவித்து நமது மாண்பை பெரிது உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அவர்களுடைய தலைமையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக கடந்த தேர்தலிலே ஜனநாயக என்டிஏ என்ற கூட்டணியின் சார்பாக எனக்கு உழைத்த பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட அனைத்து தலைவர்களுக்கும், எங்களுடைய கூட்டணியை சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும், அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும், எங்களது மாவட்ட சார்ந்த தலைவர்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும், என்னை ஒரே ஒரு ஏற்கனவே சொன்னது போல் ஒரு தாமரை தமிழகத்திலே பூப்பதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்திய காலகட்டத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். பலர் இன்று ஆளுநர் உரையை பற்றி சொன்னார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் இஸ் a constitutional head. He acts on the advice of the cabinet. அதனால் எந்த அரசு ஆளுகின்றதோ அவர்கள் தருகின்ற உரையை தான் அவர்கள் படிக்க வேண்டும். அதில் நமது சகோதரிகள் கூட சொன்னார்கள். அதெல்லாம் நான் அது தவறாக சொல்லவில்லை. அதை நாம் அந்த ஆளுநரை நாம் பாராட்ட வேண்டும். அந்த முயற்சி எடுத்ததற்காக நான் பாராட்டிக் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நமது முதல்வர் அவர்கள் அவரும் ஒரு 12 ஆண்டுக்கு முன்பாக தான் அன்றைய காலகட்டத்திலே ஒரு நடிகராக, அன்றைய காலகட்டத்திலே நமது மோடிஜி அவர்களை ஒரு பிரதம மந்திரியாக கோவையிலே சந்தித்ததாக அவர்கள் சொன்னார்கள். 12 ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையிலே, டெல்லியிலே
புதுடில்லியிலே அவர் பிரதமராகவும் நமது முதல்வராகவும் 12 ஆண்டுகளுக்கு பின்பு சந்தித்தது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக நான் கருதுகின்றேன். அன்றைய தினத்திலே அவர்கள் சில முக்கியமான நிதி ஆயோக் என்ற அந்த நிதி கமிஷன் அன்றைய கூட்டத்திலே அவர்கள் 11வது நிதி கமிஷன் கூட்டத்திலே கலந்து கொண்டு சில முக்கியமான தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமது பிரதமர் அவர்களும் நமது முதல்வர் அவர்கள் சொன்னது போல் அத்தனை பேரும் நாம் அரசியல் செய்கின்றோம் என்றால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அரசியலை வந்திருக்கின்றோம். ஆகவே கருத்துகள் ஐடியாலஜி வேறு வேறு இருந்தாலும் கூட நமது தமிழகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் அந்த எண்ணத்தில் வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்தே வேண்டியதில்லை. மத்திய அரசும் கூட ஒரு பக்கமாக இருக்கும் என்பது அல்ல. மத்திய அரசு இன்று இருக்கின்ற மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அரசு எல்லா மாநிலத்திற்கும் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியது ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் இங்கு வரும்பொழுது 5,000 கோடிக்கான திட்டங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். எப்படி ஒரு விருந்தினர் நமது வீட்டிற்கு வந்தால் ஒரு பரிசு பொருட்களை கொடுக்கிறார்களோ அது போன்று அவர்கள் தமிழகத்திலே வரும்பொழுது 5,000 கோடியுடன் ஒரு பரிசை நமது மாநிலத்துக்கே கொடுத்திருக்கின்ற அந்த பாங்கை பார்க்கும்போது அவரை அடிக்கடி நாம் வரவேற்க வேண்டும். சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்றால் இன்னும் நிச்சயமாக பல நல்ல திட்டங்களை அவர்கள் நமது தமிழகத்தை கொடுப்பார்கள். அந்த நமது தமிழகத்தின் மீது அத்தனை பற்றுகள் அவர் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆளுநர் உரையில் பல திட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாம் நல்ல திட்டங்கள், நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள். ஆனால் நிதி நிலை என்பதை மட்டும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நிச்சயமாக நிதி நிலை மோசமாக இருந்தாலும் கூட பல்வேறு பெரிய பெரிய கன்சல்டன்ட் எல்லாம் வச்சு அந்த நிதி ஆதாரத்தை எல்லாம் பெருக்கி நமது மக்களுக்கு நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர்களோ, இன்று பயிர் விவசாயிகளுடைய பயிர் கடன் எல்லாம் 75,000 வரை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் ஏற்கனவே வாக்குறுதி நீங்கள் கொடுத்திருப்பது முழுமையாக நீக்கி தருகின்றோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்து நிதி ஆதாரத்தை நீங்கள் பெருக்கி விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கூட நான் ஆசைப்படுகின்றேன். இவர்கள் பலரும் சொன்னார்கள், இணக்கமாக இருக்கின்றார்கள் என்று ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் இருக்கின்றது என்று திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பாரதிய ஜனதா கட்சி இணக்கமாக இருப்பது என்று ஆளுங்கட்சியும் சொல்வதெல்லாம் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட தான் இருக்கணும். எதுக்கு அது நேர்மறை எண்ணங்களாக நாம் எடுக்காமல் எதிர்மறை எண்ணங்களாக நாம் இணக்கமாக இருப்பதுதான் நல்லது. குளோபல், அதாவது நம்ம வாசுதேவ குடும்பமும் என்று நினைக்கின்ற எங்களுடைய கட்சி எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும், எல்லோருக்கும் இருக்கின்ற மொழியிலே நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்ட நமது கட்சி. ஆகவே இந்த ஒரு இணக்கமான நீங்கள் செய்ததுதான் நமது வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லியிலே சென்று அவர்களுடைய நமது பிரதம மந்திரி சந்தித்தார் என்று தெரியவில்லை. 1000 கோடி பேரிடர் நிதியை தந்தார்கள் என்ற ஒரு நல்ல செய்தி எல்லாம் சொன்னார்கள். இணக்கமாக இருப்பது என்றது நியாயமான கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு என்றும் நிலையாக நிற்கும் என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த மேகதாது விவகாரத்திலும் கூட சிலர் எல்லாம் திசை திருப்புகின்ற மாதிரி பேசினார்கள். எந்த காலகட்டத்திலும் ஏற்கனவே சிலர் சொன்னது போல், நமது அமைச்சர் எல்லாம் சொன்னது போல், அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எல்லாம் இருக்குது, அதை டீவியேட் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. நிச்சயமாக மத்திய அரசு எந்த அரசுக்கும் அப்படி இருந்தா நம்ம காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் உங்க கூட அமைச்சர் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, அவங்கள வச்சு கூட யூ கேன் யூஸ் யுவர் குட் ஆபீஸ். அவர்கள் எல்லாம் பேசி டி.கே. சிவகுமாரிடம் முதல்வரிடம் எல்லாம் பேசி செய்ய வேண்டியதை பேசுங்க. எல்லாரும் நமது தமிழகத்துடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பது அடிப்படை எண்ணம். ஆகவே அந்த மாதிரி முயற்சி செய்யலாமே தவிர மீண்டும் அந்த மத்திய அரசை குறை கூறுவதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்பதை நான் அன்பாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கடந்த காலங்களிலே தமிழகத்திற்கு மட்டுமல்ல தேசிய அளவிலே நமது பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை எல்லாம் செய்திருக்கின்றன. அதை இங்கு புள்ளிவரெல்லாம் சொன்னால் காலம் தாமதமாகிவிடும் என்பதற்காக அதை தவிர்த்து என்னை தேர்ந்தெடுத்த என்னுடைய ஊட்டி மக்களை, ஏன்னா ஊட்டி சிறப்பாக இருந்தால்தான்
உறுப்பினர்கள் எல்லாம் கூட அங்க வந்திருந்து நல்ல முறையிலே ஊட்டி நல்லா இருக்கு 4 நாள் இருக்கிறார்கள். நாங்கள் பெருமையாக சொல்லுகின்றோம், காட்ஸ் ஓன் டிஸ்ட்ரிக்ட் இஸ் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி வளமும் வாய்ப்பும் இறைவனால் தந்த ஒரு மாவட்டத்தை மிக சிறப்பாக செய்ய தவறிவிட்டோம் இதுவரை. இனிமேல் செய்ய வேண்டும். அது நிச்சயம் வாய்ப்புகள் இருக்கின்றன. முதல்வர்களும் அமைச்சர் பெருமக்களும் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நாங்கள் கொடுக்கின்ற திட்டங்களை எல்லாம் பரிசீலனை செய்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சுற்றுலா தலங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுவும் இல்லாமல் முக்கியமான எங்களுடைய கோரிக்கை, மாண்பு உறுப்பினர் இன்னும் விரிவா விளக்கமா கூட உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வரிசைப்படுத்தி, இல்ல நான் சொல்ல வர கருத்து, நிறைய எழுதி கொடுத்தா கூட அது அவை குறிப்பில் ஏற்றி உங்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எழுதி கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுக்குறேங்க. 2-3 சமுதாயத்தை பற்றி சிலருக்கெல்லாம் நன்றாக தெரியும். படுக சமுதாயம் என்பது இட்ஸ் a unique community exists only in Nilgiri district. மாவட்டத்தில் உள்ள அந்த படுகா என்ற இனம் அது இதுவரை 1931 சென்சஸில் நாங்கள் எஸ்டி பட்டியலிலே நாங்கள் இருந்தோம். 52க்கு பின்பு எந்த காரணத்தை ஸ்டேட்டஸை நமக்கு நீக்கி விட்டார்கள். இப்பொழுது நாம் புதிதாக ஒரு உரிமை கேட்பதில்லை. நாங்கள் அந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரைட், எங்களுக்கு தந்த உரிமையை நாங்கள் தர கேட்க வேண்டும் என்று கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் பரிந்துரை செய்தது, அண்ணா முன்னேற்ற கழகம் பரிந்துரை செய்தது. ஆனால் தொடர்ந்து சில 2 நிமிஷம் செய்ய முடியாது. இது முக்கியமான விஷயம். அதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும். நீங்கள் பரிந்துரை கொடுத்து மீண்டும் அதை ரிஜிஸ்டர் கவர்னர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஜெனரல் ஆஃப் இந்தியா RGI இருக்குங்க. அங்க போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவதற்கு நமது அரசு நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கூறி, எங்களுடைய முக்கியமான தொழில் தேயிலை தொழிலை இன்று கூட்டுறவு துறையிலே நமது பல கூட்டுறவு தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த காலத்திலே ஆர் வெங்கட்ராமன் என்பவர் அவருடைய திட்டம் தான் அந்த கூட்டுறவு தொழிற்சாலை. ஆனால் இன்று சரியாக நிர்வாகம் இல்லாதனால் தனியார் தொழிற்சாலை கொடுக்கின்ற விலையோடு இந்த கூட்டுறவு தொழிற்சாலை, ஆனால் இன்று சரியாக நிர்வாகம் இல்லாதனால் தனியார் தொழிற்சாலை கொடுக்கின்ற விலையும் கூட இந்த கூட்டுறவு தொழிற்சாலைகள் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றன. அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் அதை மனதில் கொண்டு எங்களுடைய சிறு குறு விவசாயிகளுக்கு நல்லதொரு விலை கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சமூக நீதி என்பது எல்லோரும் பேசினார்கள். ஒரே ஒரு வார்த்தைங்க, எல்லோரும் பேசினார்கள். இந்த சமூக நீதி ஒவ்வொரு கட்சி பத்தி பிரமாதமா சொன்னாங்க. நமது மத்திய அரசு 13 பழங்குடி அமைச்சர்களை வைத்திருக்கின்றது. ஒரு முர்மு, அதாவது ஷெட்யூல் ட்ரைப், அந்த இதே நம்ம பிரசிடென்டா வச்சிருக்கிறோம். சோசியல் வெல்ஃபேர் அதை நினைக்கின்ற ஒரு கட்சி நமது பாரதிய ஜனதா கட்சி என்பதை சொல்லிக் கொண்டு, இந்த நேரத்தில் எனக்கு இன்னும் என்னுடைய எது தேவைகளோ சகோதரி சொன்னது மாதிரி நானும் எழுதி உங்களுக்கு கொடுத்திருக்கேன் என்று சொல்லி, இந்த வாய்ப்பை தந்த அத்தனை நமது பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றியினை கூறி, வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம் என்று என உரையை முடிக்கின்றேன். நன்றி.